பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியல். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தளபதி விஜய் அவர்களுடைய தொகுதி பெரம்பூர் அப்படின்றது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடியுமே சொல்லிட்டு இருந்தாங்க பெரம்பூரில் தான் அவர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அஃபிஷியலாக பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கே போகிறார். முதல்ல தளபதி அவர்கள் இந்த தேர்தலுக்காக விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டிடுறாரு, ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்துல போட்டிடுறாரு, திரு புஷி ஆனந்த் அவர்கள் சென்னையில டி நகர்ல போட்டிடுறாரு. அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவரா இருந்தாலும் கூட அவர் பாண்டிச்சேரி தேர்தலில் போட்டியிடல, தமிழக தேர்தலில் போட்டியிட போறாரு. அதுவும் தலைநகர்ல டி நகர்ல சென்னையின் இதே பகுதியில போட்டியிட போறாரு அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் சொல்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முதல்ல பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறார். அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதாக இருக்காரு. ஸோ நாம் எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த தருணம் வந்துடுச்சு. ஏன் ஆவலோட காத்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி திமுக கிட்ட காவல்துறை இருந்துச்சு. நம்ம கேட்ட எதுக்குமே பர்மிஷன் தர மாட்டாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட நீதிமன்றம் போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு பர்மிஷன். அந்த மாதிரி எது கேட்டாலும் இல்லைன்னு போது இப்போ தேர்தல் ஆணையம் கையில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் தளபதி அவர்களோட இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு மாஸ் கேதரிங் இருக்க போது, காவல்துறை உண்மையிலேயே திமுக கிட்ட இருக்கும் போது பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லை சும்மா ஒரு பவுலாக்கு அந்த மாதிரி இருக்கும் போதா, இல்லை உண்மையிலேயே இந்த தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் விளக்கும் வகையில் இப்போ தளபதி அவர்கள் நாளைக்கு பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு வர்றதாக இருக்காரு. ஸோ தளபதி அவர்கள் அவரோட பங்குக்கு பாண்டிச்சேரிக்கு வேட்பாளர்களை நியமிச்சிட்டாரு. இப்போ நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கும் வேட்பாளர்களை இன்னும் போட்டுட்டு வராங்க அப்படியே லைனா. ஏன்னா எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, நம்ம தனிச்சு தான் நிற்கிறோம் போது 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிற்க வைக்கணும். நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட இந்த ஊழல் பேர் வழியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஊழலோட ஆட்களை நிற்க வைக்கணும்னாக்கா நம்ம அதுக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருந்துட்டு போயிடலாமே, நம்ம அப்புறம் எதுக்காக தனியாக தாவேக்கான்னு ஒன்று இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேட்பாளர் நேர்காணல் பண்ணி அந்த வேட்பாளரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், சும்மா பேருக்கு நம்ம உதயநிதியை கூப்பிட்டு கேட்டாங்களே உங்களுக்கு சொத்து எவ்வளோங்க இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னமோ 2 லட்சம் 3 லட்சம் சும்மா சொல்லியிருப்பார் போல. அந்த மாதிரி யாரையும் சொல்லாமல் உண்மையிலேயே பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வேட்பாளருக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட பிராண்ட், அவரோட ஃபேஸ்க்காக ஓட்டு போடுறாங்கன்னும் போது நம்ம எந்த வகையிலையும் ஒரு தவறான ஒரு நபரை நிறுத்திடக்கூடாதுன்றதுனால தளபதி அவர்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நேர்காணல் வச்சு தான் இந்த தொகுதிகளை நிற்க வைக்கிறாரு. ஸோ இப்போ கட்சி அவங்க பங்குக்கு என்னென்ன வேலை பண்ணமோ பண்ணுது. தளபதி அவர்கள் இந்த பிஸி ஷெட்யூலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் இந்த நேர்காணல் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. பட் நம்மளோட வேலை ஒரு சிலது இருக்குல்ல, இப்போ என்னோட வேலை இருக்கிற விஷயங்களை கொண்டு உங்ககிட்ட சேர்க்கிறது. இப்போ பொதுமக்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க, தளபதியோட ஃபேன்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நீங்கள் என்னென்ன பண்ணணும்ன்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் எல்லாரும் பார்க்கும்படி ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்மளோட அந்த கீழே பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்லைக்னு லைனாக இருக்கும் இல்லையா, அதில் ஹைப்னு ஒன்று இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனலுக்கு கேமராமேன், எடிட்டர் தேவைப்படுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே பிரதர், நான் எப்படி பிரதர் பண்ணுறது, ஏதாவது முன் அனுபவம் இருந்தாலும் பண்ண முடியும்னா கவலைப்படாதீங்க. எங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீம் இருக்கு இல்லையா, அவங்க உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நான் வெளியூரில் இருக்கேன், நான் இங்கே ஒர்க் பண்ணலாமான்னா ஒர்க் லொக்கேஷன் சென்னை தான். இங்கே தங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆல்ரெடி 2 பேர் இங்கே தங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்காங்க, இங்கே தங்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சென்னையில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிற மாதிரியான என்வரான்மெண்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க உடனே டிஎம் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூச்சலை நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டிருப்போம். நம்ம பழகிற ஆட்களாக இருக்கட்டும், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நம்ம இந்த விஷயத்தை மட்டும் கேட்டோம். என்னடா இது, எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு முடிச்சுட்டாங்க, அதான் கூட்டணி கேட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. இந்த பக்கம் என்னக்கா வேட்பாளர்கள் 234 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சீமானா களத்தில் இறங்கி பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆனால் இன்னும் தாவேக்கா வேட்பாளர்களை கூட அறிவிக்காமல் இருக்கேப்பா. இது என்னப்பா இது, தேர்தலுக்கு இன்னும் 28 நாள் 30 நாள் தான்ப்பா இருக்குது. வேட்பாளர் அறிவிக்கணும், நீங்கள் களத்துக்கு இறங்கி வரணும், நீங்கள் எல்லா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடை என்ன அப்படின்னா, மற்ற கட்சிகள் மாதிரி தாவேக்கா கிடையாது. சும்மா பேருக்கு ஒருத்தரை நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிற்க வைக்கிறாள் தாவேக்கா கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னாக்கா புதுச்சேரி வேட்பாளர்கள். புதுச்சேரிக்கு 30 பேர்
பேரை வந்து நம்ம வேட்பாளராக நிற்க வச்சிருக்கோம். தனிச்சு தான் நிற்கிறோம். அங்கேயும் கூட்டணி கிடையாது. நிறைய ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. ரங்கசாமி ஐயா அவர்களோட நிற்கிறோம் நம்ம கூட்டணியில் அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம தனிச்சு தான் நிற்கிறோம். நாளைக்கு இந்த வேட்புமனு தாக்கல் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு 30 வேட்பாளர்களை தளபதி அவர்கள் அறிவிக்கிறாரு. அந்த 30ல் 4 வேட்பாளர்கள் யார் என்னன்றது இப்போ பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, வைரலாக போயிட்டு இருக்கு. 3 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தன் பக்கம் இழுத்து தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி வேட்பாளர்களாக நிற்க வச்சிருக்காரு. அவர் வந்து தாவேக்காவை சார்ந்து நிற்க வச்சிருக்காரு அப்படின்னாக்கா இதை வந்து முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் நேர்காணல் பண்ணி அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை நம்ம வாட்ச் பண்ணுறோம் என்ன பேசுகிறாங்க கொள்றாங்கன்னு. பட் புதுச்சேரியில் தளபதி நிற்கிறாரா இல்லையான்றது தெரியாமல் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா சடனாக கொண்டு வந்து ஒரு 30 பேர் கொண்டு ஒரு ஃபோர்ஸை இறக்கி விடுறாப்புல அதில் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேற போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக சொல்ல வர அப்படின்னாக்கா மற்ற கட்சிகள் மாதிரி தாவேக்கா கிடையாது. நம்ம யோசிக்கிற விஷயம் அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா பேஸ்மெண்ட் அதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ரொம்ப ஸ்டெடியாக போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சும்மா ஒரு பேருக்கு அட்டையில் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு கட்டுற கட்சி தாவேக்கா கிடையாது. இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரிலாம் தாவேக்கா கிடையாது. கட்டுறோம்னாக்கா பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடு, பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை பேர் மாறினாலும் சரி அதை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் தாவேக்கா இன்னைக்கு கையில் வச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ புதுச்சேரியில் ஆட்களை கொண்டு வந்து நிற்க வச்சுட்ட 30 பேர் அது அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். அந்த தேர்தல் வந்து ஆரம்பிச்சிட்டாக்கா அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிரச்சாரத்துக்கு தளபதி அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 28 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னும் போது இப்போ நாளைக்கு வந்து பெரம்பூருக்கு தளபதி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதாக இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேலண்டர் ரெடி பண்ணுறதாக இருக்கணும். எந்தெந்த ஊருக்கு நம்ம போக போகிறோம் என்னென்னைக்கு போக போகிறோம் எங்கெங்கே யார் யார் போக போகிறா வேட்பாளர்களோட அதாவது தளபதி அவர்கள் மட்டுமே 234 வேட்பாளர்கள் போகிறதுன்றது சாத்தியம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து வேட்பாளர்களாக இல்லையோ அவங்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அவர் போக மாட்டார் பிரச்சாரத்துக்கு. வேற ஒருத்தர் இருக்கு அதை கட்சியோட பேச்சாளர் லயலா மணியாக இருக்கட்டும் தமிழன் ரமேஷாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து போயிட்டு அவங்களுக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக போவாங்க. ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கட்சி சும்மா ஒன்றும் கிடையாது. கட்சி எல்லாத்தையும் யோசிக்குது. நாமளே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா கட்சி அதாவது தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேணான்னு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் சிக்கி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட புதகுயில காலை விட்டுட்டு திருப்பியெல்லாம் ஒரு திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு ஜனநாயக டைலாக் தான் உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது அவர் யோசிக்காமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னும் 28 நாள் இருக்கு. இந்த 28 நாளுக்குள்ளே என்னென்ன பண்ணுன்ற கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரௌடை எப்படி ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ரிட்டையர்டு ஐஜி தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழுவை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்னதான் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டாலும் சரி என்னதான் காவல்துறை வந்து தேர்தல் ஆணையம் கீழே இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சரி நம்ம பாதுகாப்பை நாம தான் உறுதி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக அந்த ரிட்டையர்டு ஐஜி தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழுவை வந்து நியமித்து அவங்க தான் வந்து இந்த பாதுகாப்பு தளபதி அவர்கள் பிரச்சாரம் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ தளபதி ஃபைனலி வந்து பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு முதல்ல அப்படின்னும் போது அடுத்தடுத்து அவர் எல்லா இடங்களுக்கும் போக தான் போகிறாரு. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களுக்கு போக தான் போகிறாரு. நிற்க ஓய்வு இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகத்தான் போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரம்பூருக்கு வராரு அப்படின்னும் போது நமக்கு தளபதியோட ஃபேன்ஸா தளபதியோட விசுவாசிகளா நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா தளபதி அவர்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். தளபதி அவர்களை பத்திரமா அவரை வந்து பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆட்கள் இருக்கு. ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு சில ஆட்கள் அதான் சொன்னேன் இல்லையா அந்த ஐஜி தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு வச்சிருக்காங்கன்னு அவங்க இதெல்லாம் தளபதியோட பாதுகாப்பை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கிட்டா மட்டுமே போதும். அதை தாண்டி நம்ம வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. நீ போய் தளபதி கூடயே போனோம் ஏய் எங்க தளபதிடா எவனை கிட்ட வராதிங்கடா இதெல்லாம் நீ சொல்லணும் அவசியமே கிடையாது. தளபதி அவர் போக்கில் விட்டா போதும். அவர் மக்களை பார்த்துட்டு பேசிட்டு போவார். நாம குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாலே போதும்னு மட்டும் சொல்கிறேன். அதுதான் நம்ம தளபதிக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சும்மா போயிட்டு தலைவன் வந்துட்டாரா அப்பா இப்படிதான்டா எதிர்பார்த்த வந்துட்டாரா உர்ரா ஃபயர் அவர் கூட வண்டியை உர்ரா வீலிங் பண்ணுறா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கடா. அவங்க காலில் கூட விழுந்து கேட்குறடா அதை மட்டும் பண்ணாதீங்கடா ராஜா. ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த தஞ்சாவூரில் தளபதி அவர்கள் போனார் இல்லையா விக்னேஷ்னு ஒரு பையன் தளபதி அவர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அவர் வந்து எப்போ தஞ்சாவூருக்கு வருவார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு தஞ்சாவூருக்கு வந்தாரா. உண்மையிலே சொல்கிறேன் அந்த வயசில் நானாக இருந்தால் கூட அதைத்தான் பண்ணியிருப்பேன். அது தவறு கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லை. எனக்கும் அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை. பட் இப்போ மெச்சூர்டாக வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அதாவது 18 வயசு 20 வயசு ஆகிடுச்சு நமக்கு. இந்த சமயத்தில் நான் அவரை பார்க்க போகிறேன் பிளைண்டாக எனக்கு அவரை பிடிக்கும் அவரை மட்டுமே பார்த்துட்டு போகிறேன் முன்னாடி இருக்கிறத பார்க்காம கொண்டு போய் விடுறேன் அப்படின்னாக்கா இது என்ன ஆகும் தெரியுமா? உன் உயிரை நீ காயப்படுத்திக்கிறது உன்னை பெற்றவங்களை நீ வந்து காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் மேலே அநியாயத்துக்கு ஒரு பழி விழுற மாதிரி ஆகுது. அவர் மேலே பழி விழுறத விடுங்க இன்னைக்கு நேற்று இல்லை அவர் மேலே வந்து பழி போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பழி சுமத்துறது
பழியை வந்து அவர் தாங்கிட்டு போகிறது இதெல்லாம் அவருக்கு சகஜம் தான். ஆனால் உயிர் போனால் வருமா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏதோ ஒன்று நடக்குது, அதாவது என்னடா நடக்கும் தாவேகா கூட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். திமுக கூட்டத்தில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தெரியுமா? ஒரு கூட்டம் போடும் போதும் கூட்ட நெரிசல், அதாவது கூட்ட நெரிசல்லாம் கூட்டம் கட்டுக்கடங்காமலாம் கிடையாது, அந்த வாழத்தார பிக்கும் போது இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி திமுக கூட்டத்தில் ஊர்பட்ட பேர் இறந்து போகிறாங்க, ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் எவனுமே எதுவுமே பேசாமல் தாவேகா கூட்டத்தில் நடக்கிறத மட்டும் மூக்க விட்டு பார்க்குறானுங்கனாக்கா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எவ்வளவோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நேராக போய் நிற்காத நம்ம நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் இந்த தஞ்சாவூர் பையன் இந்த பையன் போய் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருந்தான் இல்லையா, அப்போ போயிட்டு அங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவரு துறையான இந்த பள்ளிக்கல்வித்துறையில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 43 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே போய் அவர் பார்க்கல. ஆனால் இங்கே வந்து தஞ்சாவூரில் ஒரு மாணவன் விக்னேஷ்ன்றவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு அவனை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ என்னடா நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, எதனா ஒன்றில் போய் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்களுக்கு நாமளே வெறும் வாய்க்கு அவுள் பொறி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாகனத்து பின்னாடி போகிறது, கீழே விழுறது. நான் என்ன சொல்கிறேன், அவர் வாகனத்து பின்னாடி போகிற, நீ கீழே வேற, இதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல, உன் பெத்தவங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ உன் பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உன்னை இந்த மாதிரி 18-20 வயசு வரும்போது யாரோ ஒருத்தர் பின்னாடி போகிற, உனக்கு பிடிச்ச அந்த ஒரு நடிகர் பின்னாடி நீ போகிற, அவர் மேலே இருக்க ஒரு கிரேஸில் போகிற, முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்க்காம உன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சாவரியே. இந்த 18-20 வருஷம் அதுக்காக உங்க அம்மா அப்பா உன்னை வளர்த்தாங்க. நான் கேட்கிறேன், கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்தை தாண்டி தான் மற்ற எதுவாக இருந்தாலும். இப்போ நீங்க என்னையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் தளபதி வந்து அடையாறுல இருந்து அந்த திருவான்மை எல்பி ரோட்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் பின்னாடியே வந்து பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான். அப்போ செம்ம ஸ்பீடா போறேன், அவரை பார்க்கணும், அவரோட நம்மளை பாத்திர மாட்டாரா, ஒரு தடவை கை காமிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி அவ்வளோ வேகமாக போறேன். இன்னைக்கு நினைக்கும் போது எனக்கு உண்மையில சிரிப்பா வருது. எனக்கு அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போறாரு, அவர் என்ன பின்னாடி வான்னு சொல்ல எதுவுமே சொல்லலை. அவர் வராரு, திரையில நடிக்கிறார், நமக்காக இன்னைக்கு வந்து என்ன பண்றாருனாக்கா அவர் நடிச்ச நடிப்பையே தூக்கி போட்டு, அந்த கெரியரே தூக்கி போட்டு, 33 வருஷம் வாழ்க்கையை தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. இதை புரிஞ்சு இதை உணர்ந்து அதுக்காக நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணமே தவிர அவர் பின்னாடி போய் கீழே விழுந்து உயிரை மாச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு பழியை போட்டு இதெல்லாம் தேவையா? அவர் போகிற ஒரு கூட்டத்திலையும் கையெடுத்து கும்பிடாத குறையா மனுஷன் கெஞ்சரா, டேய் வராதிங்கடா, என் வாகனத்து படி வராதிங்கடா, ப்ளீஸ்டா வரா. என்ன தெரியுமா அவர் சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? நீங்க பின்னாடி வரீங்க, நீங்க ஒரு கூட்டத்தை காட்டுறீங்க, அவருக்கு லேட் ஆகுது போறதுக்கு, நீங்க வழி மறைக்கிறீங்க. சத்தியமா கிடையாது. உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீங்க கீழே விழுந்ததா ஆச்சுனாக்கா அதை விட கஷ்டம் வேற எதுவுமே இல்லடா. 2 மாசத்துக்கு இந்த கரூர் விவகாரத்தில் மனுஷன் வீட்டில் முடங்கி கிடந்தாரா, போய் மாவலிபுரத்தில் எல்லாரும் காலில் விழுந்தார், தலையெடுத்தாரா கேட்கறானே. எவனோ ஒருத்தன் உள்ள வந்து, எவனோ ஒரு தேப்பையன் உள்ள பூந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இந்த கரூர்ல கசகி இந்த தளபதி போயிட்டு எல்லாரும் காலில் தலையெடுத்தாரா. யோசிச்சு பாரு. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மக்களுக்கு கை நான் காலில் கூட விழுந்து கேட்கறானே, அவர் வாகனத்துக்கு பின்னாடி போகாதீங்க. இதுக்கு மேலேயும் போயிட்டு, ஏன்னா நேற்று அந்த செய்தியை கேட்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த விக்னேஷ்ன்ற பையன் சிகிச்சை பலனின்றி உயிரை இழந்துட்டான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னடா இந்த இவ்வளோ வருஷம் வரைக்கும் அவங்க அம்மா அப்பா பெற்று வளர்த்து கடைசி இப்படி சாவறதுக்காக அவங்கள விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு. அதை மட்டும் பண்ணாதீங்க. இந்த வயசுல எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா பூமர் மாதிரி தெரியும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அவர் வாகனத்து பின்னாடி போகாதீங்க. அட்லீஸ்ட் தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் அவர் கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. அதுக்கப்புறம் என்னவோ ஒரு கர்மத்தை பண்ணி தொலைங்க. பட் இந்த தேர்தல் பிரச்சாரம் அவர் முடிக்கிற வரைக்கும் அவர் வாகனத்துக்கு பின்னாடி போகாதீங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சு அப்படின்னாக்கா அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கான காத்துக்கிட்டு இருக்காங்கடா மொத்த பேர். செஞ்சு சொல்கிறேன், எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், யாரும் அவரோட வாகனத்துக்கு பின்னாடி மட்டும் போகாதீங்க. அப்படி யாருன்னா வாகனத்துக்கு பின்னாடி போனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், மற்ற தாவேக்காவினராக இருக்கட்டும், மற்ற விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தடுத்து நிறுத்துங்க. ஏய் பின்னாடி போகாத, வேணா கிளம்பி. இதை பண்ணுறதான் ஒருத்தர் இறந்து போனான். அவன் இறந்து போனோம் நம்ம சொந்தம்டா, ஏன் தம்பிடா, உன் தம்பிடா, உங்க அண்ணன்டா. அவன் ஒருத்தர் இறந்து போயிட்டானாக்கா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அடுத்து இன்னொருத்தன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போகாம பார்த்துக்க வேண்டிய நம்மளோட கடமை. தயவு செஞ்சு நீங்க யாருன்னா ஒருத்தர் வாகனத்தை பின்தொடர்றத பார்த்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணு, போகாத, நிறுத்து. அவர் போட்டோம் 1 மணி நேரம் கழிச்சு நீ போ, நீ ஒன்றும் பிடிங்கிற போறது கிடையாது. இப்போ அவர் கூடயே போய் என்ன ஆயிர போது உனக்கு? நீ ஒழுங்கா பொறுமையா போ, இல்லை போ ஃபோனில் உட்காந்து பாரு, ஓரமா போ, தேவையில்லை. அந்த வண்டியை பறிமுதல் பண்ண அந்த சாவியை பிடிங்க, அவனை அனுப்பாத. அந்த மாதிரி வண்டியை முறுக்கிட்டு போறவன் நான் வந்து அவர் கூடயே போனோன்றது செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா அவர் அதை விரும்பல, தளபதி அவர்களுக்கு அது வேணாங்கிறாரு. அவங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்போ உண்மையிலேயே அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் மனுஷன் உடஞ்சு போயிட்டாப்ல. அந்த விக்னேஷ்ன்ற பையன் இறந்து போயிட்டோம்னா மனுஷன் உடஞ்சு போயிட்டாப்ல. எவ்வளோ கஷ்டமா. நாளைக்கு வேற ஏதோ ஒன்று நடந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவனுங்க காத்துட்டு இருக்கானுங்க, எதிராக நடக்கும் பாரு, எத்தனை பேர் இவனுக்காக சாவறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஒரு பக்கம் இந்த 200 ரூபா ஊப்பிகள் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. தேவையா நமக்கு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் வாகனத்து
பின்னாடியும் போகாதீங்க. அப்படி எவனா வாகனத்தை பின்னாடியே கொண்டு போனாக்கா அவனை அங்கேயே தடுத்து நிறுத்தி பார்க்குறவங்க சாவியை பிடிக்கிட்டு அவனை அனுப்பாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புங்க. அவன் நம்ம தம்பி தான். உன் வீட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணாக்கா தலைமையிலேயே போட்டு அவனை தட்டி கேட்க மாட்டேன். அந்த உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை மட்டும் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் தேர்தல் பிரச்சாரம் முடிய வரைக்குமா அதை கொஞ்சம் கடைப்பிடிங்கடா ப்ளீஸ். ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்தது தான், தளபதி அவர்கள் இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது இறங்கி வருவார். அவர் வந்து என்னடா வரல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் வருவார். அதான் சொன்னல, பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டு பில்டிங்கை கட்டலான்றதுக்காக தான். 28 நாள் போதுமான டைம் இருக்குது நமக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்கள் ஒரு இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி அவர்கள் போகிறதுக்கான கேலண்டரும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீமும் ரெடியாக இருக்குது. ஸோ முதல்ல பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு பெரம்பூரில் தளபதி அவர்கள் முதல் பிரச்சாரத்தை பண்ண போகிறாரு. ஸோ கட்சி அதோட வேலையை செய்யுது, நம்ம வேலையை சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்குது. நான் என்னோட வேலையை சரியாக செஞ்சுட்டேன். ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு தோணுச்சு, அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். இப்போ உங்களோட வேலை என்னன்னாக்கா, நான் பேசுகிற இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்க வேண்டியது. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா எவனா ஒருத்தர் இந்த மாதிரி வண்டியை முறுக்கிட்டு போனான்னாக்கா அவனை பலாறு செவில் மேலே அடிச்சு அவன் வண்டியை பிடிக்கி சாவியை வச்சுட்டு, இறா தம்பி நீ கூட போகிற தம்பி மாதிரி தான், இறா கொஞ்சம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில் அவனை சொல்லி நிறுத்தி வைங்க. யாரையும் வண்டியை பின்தொடர வைக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு அசம்பாவிதம் நடந்துச்சுனாக்கா இதையே சொல்லி ஓட்டு கேட்பானுங்க மொத்த பேரும். அதை மட்டும் செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வரக்கூடிய நோக்கம் என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சு நாம தான் திருந்தி செயல்படுறோம் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.